எதுக்கு செய்யறாங்கன்னு தெரியலையே. இது வன்கொடுமை எதுக்கு நடக்குது? ஜாதி பேதம் எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பையன் நம்ம இது போறோம். ஆனா பெத்தவங்களுக்கு ஏன் இந்த வன்மைன்னு தெரியல. அது அந்த பொண்ணு வீட்டுக்கார செஞ்சாங்களா புள்ள வீட்டுக்கார செஞ்சாங்களா நம்மளுக்கு தெரியல. இல்ல வேற யாராவது அவங்கள செஞ்சு எத்தனை போய் மாட்டினாங்களான்னு தெரியல. கடவுளை பார்க்கணும், இல்ல கண்டுபிடிக்கணும். போலீஸ் தான் அதுதான் தெரியல ராஜா. அதுக்குதான் தெரியல, விடையே தெரியல. இது விடை தெரியாதுதான் ஓடி இருக்குது நாடு. மக்கள் எல்லாமே ஒண்ணு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். ஆனா வேறுபாடு ஏன் நிக்குதாங்கன்னு தெரியலையே. ஒண்ணு பெத்தவங்க அது அனுசரிச்சு போனோம் இல்லையா. இருக்கிறவங்க அதை சொல்லி இந்த மாதிரி அவங்க இது பண்ணிட்டாங்க, ஏன் அவங்கள இது மாதிரி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஊர் மக்களாவது செஞ்சிருக்கணும். ஊர் மக்களும் கூட சேர்ந்து செஞ்சாங்களா? அது யார் செஞ்சதுன்னு நம்மளுக்கு தெரியலம்மா. என்ன செய்ய முடியும்? தப்பு நடக்காம இருக்கணும்னா என்னமா பண்ணணும்? போலீஸ் தான் அதுக்கு தீர்வு கிடைக்கணும். ஒண்ணு செஞ்சவங்களுக்கு, அந்த 2 குழந்தைய செஞ்சவங்களுக்கு தண்டனை தூக்கு தண்டனை போடணும். அது யாரா இருந்தாலும், அது அப்பா வந்தாலும் அண்ணனா இருந்தாலும் தம்பியா இருந்தாலும் யாரா இருந்தாலும் சரி, தூக்கு தண்டனை கொடுத்து